அப்புறம் மதீனாவுக்கு போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக மறுபடியும் ரெண்டாவது ஒரு வேலை செய்கிறாங்க. அதாவது முதல்ல மக்காவில் இருக்கும்போது சகோதரத்துவம் ஏற்படுத்தினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது முஸ்லீம்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரராக இருக்கணும் தான் சொன்னாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்குள்ள ரொம்ப அன்பு இருக்கணும். ஏன்னா அதுவும் நல்லா தெரிஞ்சுங்க, நம்முடைய டார்கெட்டு அதாவது அல்லாஹ்வுடைய இந்த வேலையா இருந்தால் மட்டும்தான் இந்த சகோதரத்துவம் இதெல்லாம் பாசிபிள். தனித்தனியா அவன் இபாதத் செய்யறதுக்கு சகோதரத்துவம் தேவை. எதுக்கு தேவை சொல்லுன்னு பார்ப்போம். நான் தொழுகிறேன், எனக்கு எதுக்கு நீ சகோதரனா இருக்கணும்? முஸ்லிம்கள் மத்தியில் ஒற்றுமையே தேவையில்லை. ஆக்சுவலா வெறும் நாம இன்னைக்கு வச்சுட்டு இருக்கிற நம்ம ஓட்ட ஒடுசல் இஸ்லாம இதுதான் முழு இஸ்லாமா இருந்தா சகோதரத்துவம் ஆக்சுவலா சோமதான். நான் மட்டும் தொழுதுட்டு போவானா, இவன் தொழுதானா இல்லையான்னு பார்க்கறது எனக்கு தேவையில்லாத வேலை இல்லை. இவன் சுபூக்கு இவன் வந்தானா நான் ஏன் பார்க்கணும்? அப்போ ஒரு டீமே எதுக்கு தேவைப்படுதும் போது டீம் ஒர்க்கு இது கிடையாது. இன்னைக்கு நாம வச்சிருக்கிற இஸ்லாமுக்கு டீமும் தேவை கிடையாது, டீம் ஒர்க்கும் தேவை கிடையாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாமுக்கு டீம் தேவை. அதான் அவர் சொல்றாருல, டீம் இல்லாம வேலை செய்ய முடியாது. அந்த கதாதாரில் வந்து அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாரு, டீம் இல்லாம இது வேலையே செய்ய முடியாது. இப்போ டீம் தான். மூசா நபி அதான் கேட்டாங்க, யார் எனக்கு உதவி செய்ய போறீங்கன்ட்டு. ஈசா நபி அதான் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் யாரு? ரசூலுல்லாவும் அதான் கேட்டாங்க, அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யறவங்க யாரு? அப்ப இந்த வேலையை வந்து செய்யறவங்களுக்காக சகோதரத்துவம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் ஏற்படுத்துறாங்க. இதுல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, யார் யாருக்கு சகோதரத்துவம் ஏற்படுத்தினாங்கன்ட்டு. இதுல பாத்தீங்கன்னா முஹாஜிர்கள் அன்சாரிகளும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, முஹாஜிரும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இப்படியே மட்டும் நடக்கல, மதீனா மட்டுமே நடக்கல. இப்ப எல்லாம் லிஸ்ட் போட்டு முடிச்சுட்டாங்க. முடிச்சிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சகோதரத்துவம்ல ஒரு ஆள் மீதி, யாரு? அலி ரலியல்லாஹு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்து தமது தோழர்களை சகோதரர்களாக்கி வைத்தார்கள். அப்போது அலி ரலியல்லாஹு அழுகவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். எனக்கு யாரையும் சகோதரராக ஆக்கவில்லையே என்று கூறினார்கள். அவருக்கு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலியே நீ எனக்கு உலகிலும் மறுமையிலும் சகோதரராவீர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது வந்து 4288 4289 ஹாக்கிம்ல வரக்கூடிய இந்த செய்தி. இது பாத்தீங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சகோதரர் வந்து மதீனாவுல யாரு? அலி ரலியல்லாஹு. அதனால பாத்தீங்கன்னா மஸ்ஜிது நபவிக்குள்ள பாத்தீங்கன்னா குளிப்பு கடமையான நிலையில கூட வர்றதுக்கு அலி ரலியல்லாஹுக்கு மட்டும்தான் பர்மிஷன் இருந்தது. ஏன்னா ஒரு வீடா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, பள்ளிவாசல கடந்து வரக்கூடாதுங்கிறதுனால இவருக்கு மட்டும் அந்த பர்மிஷன் இருந்திருக்கு. சில செய்திகள் பாத்தீங்கன்னா இந்த மரண தருவாயில எல்லா வாசல்களும் அடைச்சு அபூபக்கருடைய வாசல் அடைச்சு மட்டும் திறந்த மாதிரியும் செய்திகள் இருக்கு, அலியுடைய வாசல் தொடர்ந்த மாதிரியும் செய்திகள் பலவாக இருக்கு. அப்போ இது ஒரு விஷயம். இப்போ சகோதரத்துவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெயினா ஏற்படுத்தினாங்க. இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ அய்யூப் அன்சாரியுடைய வீட்டில் அபூபக்கரோட சேர்ந்து தங்குறாங்க. அபூபக்கரும் சேர்ந்து தான் அந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் தங்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா 3905, 3906, 3911 புகாரில இந்த செய்திகள் எல்லாமே இருக்கு.